உணவும் உறவும் என்ற தலைப்புல நாம இன்னைக்கு சிந்திக்கலாம். மனிதகுலம் மகிழ்ச்சி நிறைந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் விரும்புது. ஆனா தினசரி காலையில இருந்து எழுந்தது முதல் நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகுது. உடல் மற்றும் மனதுல வேகமாக ஓடி துரத்துது. துன்பத்தை நீக்கி இன்பமாக வாழ நினைக்கும் போதுதான் ஏதேனும் ஒரு வழி தேவைப்படுது. ஓய்வில்லாம வேலை செய்யும் போதுதான் கையில வலி உண்டாகுது. அப்போ கைகளை கவனிக்கிறோம். அதோட முக்கியத்துவம் தெரியுது. அதன் மேல் கவனமும் ஏற்படுது. மனித உடலின் ஒவ்வொரு உறுப்பினும் முக்கியத்துவம் அறிஞ்சு உடலை பேணி காக்கிறது ரொம்ப அவசியம். இப்ப இந்த உடலுக்கு கேடு விளைவிக்கும் உணவு பழக்கங்கள்ல மனித இனம் இன்னைக்கு சிறைப்பட்டிருக்குங்க. உணவு உண்பது மாதிரி மருந்துகளை, மாத்திரைகளை கணக்கில்லாம வாழ்நாள் முழுவதும் சிலர் சாப்பிடுறாங்க. உணவு உண்பதன் மூலம் உடல் வளர்ச்சி அடையுது. நாள்தோறும் உடல் உறுப்புகளை ஒரு சில நிமிடங்களாவது ஒதுக்கி கவனிக்க பழகணும். உணவு என்பது உடலை பாதுகாப்பது மட்டுமல்லாது அது உள்ளத்தை உருவாக்கவும் உதவுது. அது ஆன்மீக வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் உணவே காரணமாக இருக்கு. உணவு எங்கு, எப்படி, யாரால தயாரிக்கப்பட்டு பரிமாறப்படுது அல்லது அதை எப்படியெல்லாம் நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உணவை பத்தி சுவாமிஜி நிறைய கவிகள் கொடுத்திருக்காங்க. உணவும் எண்ணமும் அப்படிங்கிற ஒரு கவியில இன்னும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணங்கள் எங்குமே பாயும். எண்ணமோ உணவில் எழுச்சி பெறும் இயக்கமே. உண்பதோ எண்ணத்தால் உற்றுப்பார் உறவை அறி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அளவோடு உணவை உள்ளணும். உணவுதான் உடலா வந்திருக்கு. அதனால உணவை உண்டுதான் உயிர் வாழணும். உணவுல அளவு முறை மீறிட மீறிட உணவாகவே உடல் மாறியும் போயிரும். அப்போ அறிந்து அளவுடன் உணவை எடுத்துக்கொள்ளணும். 5 விஷயங்களை சுவாமிஜி சொல்றாங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இவைகள் எவற்றையும் நாம மிகையாகவோ முரண்பாடாகவோ அளவுக்கு மிஞ்சியோ அல்லது அவமதித்தோ வாழக்கூடாது. இப்போ மனித உடலின் மகத்துவத்தை நாம அறிஞ்சு வாழணும். இப்போ பசி ஏன் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். உடல் இயங்குது. அப்ப தேவையற்ற அணுக்கள்லாம் செல்கள்ல இருந்து வெளியேறிக்கொண்டே இருக்குது. அப்போ எப்போதும் உடலை விட்டு உதிர்ந்து கொண்டே இருக்குது. அதனால ஒரு காலியான இடம் உண்டாகுது. அப்போ அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு இழுவ சக்தி உற்பத்தி ஆகுது. உடம்புல ஏற்படக்கூடிய அந்த இழுவ சக்தி குடல்ல வந்துதான் தாக்கும். காரணம் என்ன அப்படின்னா அங்க இருந்துதான் எல்லா இழுவ சக்தியும் வயிற்றுல வந்து சேருது. அங்க இருந்துதான் இது வரைக்கும் சக்தி எடுத்து பரவி வந்திருக்கு. அந்த உணர்வு தான் பசி. இப்போ பசி என்பது குறிப்பிட்ட காலத்துல நாம நிறைவு செய்ய வேண்டிய ஒன்று, முக்கியமானது. இப்போ உணவு தான் அந்த காலியான இடத்தை நிரப்பி எப்போதும் மனுஷனை வளர்ச்சியில வச்சு கொண்டிருக்கு. உணவு இல்லாட்டி என்ன ஆகும்? 2 வகையான துன்பங்கள் உண்டாகும். உணவு ஜீரணிப்பதற்காக இரைப்பையில ஒரு அமிலம் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்குது. அது எப்படிப்பட்டது? அரிக்கக்கூடியது, எரிக்கக்கூடியது. அந்த அமிலம் அதான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அப்ப காலத்தோடு நாம சாப்பிடல, வயிற்றுல உணவு இல்லைன்னா அந்த குடல் பகுதிய கவ்வி அரிச்சிரும் அந்த அமிலம். அதனால குடல் புண் உண்டாகுது. உடல் உதிர்ந்து விட்ட அணுக்களுக்கு பதிலாக அந்த மாற்று அணுக்கள் இல்லாததுனால வேலை செய்ய முடியாத அளவுக்கு பலகீனம், சோர்வு உண்டாயிடும். இந்த நிலை தொடர்ந்து அதிகமாயிடுச்சுன்னா அதுவே ஒரு நோயாயிடும். அதனால பசிக்கு காலத்தோடு உணவை உண்பது ரொம்ப அவசியம். இப்ப இந்த உணவுல ஒரு துறவு மனப்பான்மையோட இருக்கும். இப்போ உணவு ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு அதிகமா சாப்பிட்டு கொண்டே இருந்தா முதல் நாள் வயிற்று வலி, மறுநாள் வயிற்றுப்போக்கு என்ற நிலை வரும். இப்போ மருந்து சாப்பிட்டு குணமானாலும் மீண்டும் அளவுக்கு அதிகமாக அந்த உணவை நாடி போனா வாழ்நாள் முழுவதும் வயிற்றுப்போக்கு என்ற நிலைதான் ஏற்படும். வேறு எந்த காரியத்தையும் உருப்படியா நம்மால செய்ய முடியாது. அதை போல எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டா உடல் சக்தி இழந்து மனசு கெட்டு வாழ்வும் சீரழியும். அதனால நாமும் கெட்டு நமது குடும்பமும் பாதிக்கப்பட்டு சமுதாயமும் கடைசியில பாதிக்கப்படுது. உணவு சுவையாக இருக்கிறது அப்படின்னு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய அனுபவத்தின் அடிப்படையில இவ்வளவுதான் ஜீரணிக்க முடியும் அப்படின்னு நல்லா நமக்கு தெரியும். அதை தெரிந்து கொண்டு இனிமேல் வேண்டாம் என்று சொல்லிட்டு அங்கேயே அதோடு நிறுத்தக்கூடிய அறிவும் செயலும் வந்து விட்டா என்ன ஆகும்? அதாவது அறிந்த அறிவுக்கு நம்மளோட செயல் ஒன்றுபட்டால் அதுதான் துறவுங்க. இப்ப அந்த 5 உணர்வு இருக்கு.
கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், வாயால பேசுறோம், சுவைக்கிறோம், தோல் உணருது. இப்படி 5 புலன்களும் 5 விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துது. அப்ப இந்த 5 உணர்வுகளோட மெய் உணர்வும் இணைஞ்சு செயல்படும்போது, நமது மனசுக்கு ஒரு சக்தி வருது. நாம கொள்ளும் உறவுல ஒரு தெளிவு பிறக்குது. பற்றி நிற்கிறதுலயும் பற்றற்ற ஒரு நிலை வந்துருது. எல்லாவற்றையும் விட்டுட்டு போவதுதான் துறவு அப்படின்னா, இறப்பவங்க தான் துறவு நிலைக்கு போறாங்க என்றாகிடும். நான் வாழும்போதே வாழ்வு நலமாக, அமைதியாக, திருப்தியாக, மேன்மையாக இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு அனுபவத்திலும் எல்லை கட்டிக் கொள்ளணும். அளவு, முறை வைத்துக் கொள்ளணும். இதுதான் உறவிலேயே கொள்ளும் துறவு நிலை. இப்ப இந்த உணவு சாப்பிடும்போது நாம தவநிலையிலேயே நல்ல துரிய நிலையில இருந்து நம்ம உணவின நன்கு மென்று கூழாக்கி, அதாவது வாயிலே செரிமானமான பிறகு வயிற்றுக்கு அனுப்பணும். ஒரு பிடி உணவை எடுத்துக்கொண்டு 10 அஸ்வினி முத்திரை போட்டு ஓஜஸ் போட்டு நம்ம சாப்பிடும்போது அப்படியே அந்த துரிய நிலையிலேயே நாம உணவை உண்ணும்போது உணவுல ஒரு அளவு முறை இயல்பாகவே நமக்கு வந்துடும். நாம 32 பற்கள் வச்சிருக்கிறோம். யாராவது 32 முறை மெல்றோமா? அப்படி நன்கு மென்று உணவை சாப்பிடும்போது சத்து பொருட்கள் முறையாக பிரிக்கப்படும். உணவை குடி, நீரை உண் அப்படிங்கிறது இயற்கை பழமொழி. அந்த அளவுக்கு உணவை கூழாக்கி சாப்பிடணும். அப்ப அப்படி சாப்பிடும்போது நமக்கு தேவைக்கு அதிகமான நீர்ச்சத்து, ஊழச்சதை இதெல்லாம் இருந்தா குறைஞ்சிரும். இப்போ எடையை குறைக்க விருப்பம் இருக்கிறவங்க நல்லா பசித்த பிறகு பசி 1 மணி நேரம் கழிச்ச பிறகு உணவை உண்ணணும். ஏன்னா நமக்கு உடலுக்கு தேவையான அற்புதமான சக்தி 4 வகையில கிடைக்குதுங்க. அது என்னன்னா, வயிறானது எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்பது தவறான எண்ணம். இந்த பழக்கத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, உணவு கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் ஏதோ இழந்து விட்டது மாதிரி இருக்கும். அப்ப அந்த உணவை போட்டு நிரப்பி விட்டு தவிக்கிற வரைக்கும் மனசுக்கு திருப்தியே இருக்காது. நமக்கு வரக்கூடிய அந்த உயிர் சக்தி தினந்தோறும் செலவாகி கொண்டே இருக்குது, வந்து கொண்டே இருக்குது. அது 4 வகை என்னன்னா, முதல்ல உணவிலிருந்து ஒரு பகுதி, காற்றிலிருந்து இன்னொரு பகுதி, கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளாக சேர்ந்து வர அவையெல்லாம் துகள்களாகி அதிலிருந்து ஒரு பகுதி, பூமியின் மத்தியில அணுக்கள் உடைகிற போது அதிலிருந்து தெறிக்கக்கூடிய அந்த துகள்கள் எல்லாம் பூமியோட மேல் பக்கம் தான் நோக்கி வரும். அப்ப அதுல இருந்து ஒரு பகுதியாக அந்த 4 வகையில நம்ம உடம்புல உள்ள செல்கள் எல்லாம் நமக்கு தேவையான உயிர் சக்தியை அப்பப்ப தேவையான அளவுக்கு ஏற்றிக்கொள்ளும். அப்ப இந்த 4ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த டென்சிட்டி இருக்கு. அப்ப அறிவுக்கும் உடலுக்கும் உகந்த விகிதத்துல இவையெல்லாம் ஈர்க்கப்படணும். இப்போ உணவை மாத்திரம் எப்போது நிரப்பி வைத்து விட்டா மற்ற 4 வகையிலிருந்து வருவதை நம்ம தடுத்து விடுறோம். அப்படி தடுத்து விடுறதுனால சில குறைபாடுகள் உண்டாகும். சிலருக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி, அயர்ன் டெஃபிஷியன்சி அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பலவிதமான உலோக சத்துகள், ரசாயனங்கள் எல்லாம் உடலுக்கு தேவைப்படுது. அப்ப அதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா நோய் உண்டாகும். அதனால எந்த உணவு சாப்பிட்டாலும் அது சுத்தமா இருக்கணும், நல்ல சத்துடையதாக இருக்கணும். போஷாக் என்பது உணவின் அளவை பொறுத்ததல்ல. நாம ஜீரணம் செஞ்சு பழகிய உணவா இருக்கணும். அதே நேரத்துல அடுத்த முறை உணவு எடுக்கும்போது 1 மணி நேரம் முன்னதாகவே பசி இருக்க வேண்டும். அதுதான் அளவு முறை. இப்போ 1 மணி நேரம் தினந்தோறும் 2 வேளையும் பசி இருந்தா அந்த நேரத்துல உணவிலிருந்து ஜீவகாந்த சக்தி எடுக்க முடியவில்லை என்றால் உடல் தானாகவே காற்றிலிருந்து, கோள்களின் அலைவீச்சிலிருந்து, பூமியிலிருந்து இப்படி சக்தியை எடுத்துக்கொள்ள முடியும். அப்போதுதான் நமக்கு அறிவுக்கு விருந்தாக, சிந்தனைக்கேற்ற விருந்தாக நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும். வயிற்றை மட்டும் நாம நிரப்பிக்கொண்டே இருந்தோம்னா உலக விவகாரங்கள்ல உழைக்கிறது என்ற வரைக்கும் தான் வரும். அதற்கு மேல சிந்தனை ஆற்றல் நமக்கு பெறுகிறது சிரமம். இப்ப சிந்தனை ஆற்றல் தான் மனுஷனோட சிறப்பு. சுவாமிஜி அற்புதமா கவிகள்ல கொடுக்குறாங்க. உணவில் எளிமை, உழைப்பில் கடுமை, ஒழுக்கத்தில் உயர்வு, உத்தமர் இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மகான்கள் எல்லாம் உணவு பழக்கத்துல ரொம்ப எளிமையா இருப்பாங்க. சுவாமிஜி போஸ்டல் ஆடிட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீரென்று அவரோட செருப்பு அறுந்து போச்சு. அப்ப செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட கொடுத்து தைக்கும் போது அவர் தைத்து கொண்டிருக்கும்போது இவர் உற்று பார்க்கிறாரு. வயிறு ஒட்டி இருக்கு. அப்போ என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு நேற்று கூட உணவு கிடைக்கல, சாப்பாடு இல்லை அப்படின்னு அவர் சொல்லும்போது அன்றைக்கு விரைவாக அவர் எண்ணம் ஓடியது.
அன்றைக்கு இரவிலிருந்து சுவாமிஜி இரவு உணவு சாப்பிடுறத நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் மனம் உருகிடுச்சு. 3 வேளையும் நாம எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு, இரவு வேளை பழ உணவு அல்லது பால் மட்டும் மன்னிக்கணும். பால் மட்டும் அருந்துற பழக்கம் கடைசி வரையும் சாமிஜிக்கு இருந்தது. சாமிஜி ரொம்ப குறைவா உணவு சாப்பிடுறாங்கன்னு சொல்லி, ஒரு முறை பேராசிரியர் தாமோதரன் ஐயா அவங்க வீட்ல சாமிஜிக்கு சப்பாத்தி குடுக்கலான்ட்டு குடுத்திருக்காங்க. 2 சப்பாத்திக்குரிய மாவ ஒரே சப்பாத்தி ஆக்கி குடுத்திருக்காங்க. அப்போ சுவாமிஜி எல்லாவற்றையும் கணித்து பார்க்கிறவராச்சே, அப்ப அப்படி எடுத்து பார்த்துட்டு பாதி தான் வச்சுக்கிட்டு மீதிய ஐயாவுக்கு குடுத்துட்டாங்களாம். அந்த அளவுக்கு உணவுல ஒரு துறவு நிலையில எப்போதுமே சுவாமிஜி இருந்திருக்காங்க. இப்போ நாம பிறந்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் எந்தெந்த வகையான உணவு உட்கொண்டோமோ, அவற்றினுடைய ரசாயன தன்மைக்கும், சக்திக்கு தகுந்த மாரி தான் நம்ம உடம்பு அமைஞ்சிருக்கு. இப்ப அந்த உணவு தான் உடலா மாறி இருக்குது. உணவுல பொருந்தும் உணவு, பொருந்தாத உணவு அப்படின்னு 2 வகை இருக்கு. இப்போ இந்த மாமிசம் போன்ற உணவுகள்லாம் முரட்டுத்தனமான எண்ணத்த கொடுக்கும். உணவு முறைகள் பற்றி பேச்சு வரும்போது பல அன்பர்கள் சுவாமிஜி கிட்ட அந்த காலத்துல கேட்டிருக்காங்க. சுவாமிஜி, உங்க லைஃப் ஹிஸ்டரி புக்க நாங்க படிச்சோம். அதுல நீங்க மாமிச உணவு, அசைவ உணவ ஒதுக்குறத தேவையையும், சிறப்பையும் ரொம்ப வற்புறுத்தி சொல்லியிருக்கீங்க. குண்டலினி யோக பயிற்சி ஏற்க வர்றவங்களுக்கு இந்த அசைவ உணவு கூடாது என்று ஏன் நீங்க ஒரு கண்டிஷன் போடுறதில்ல? அப்படி கண்டிப்பு செய்யப்படாததுக்கு முதல் காரணம் என்ன? அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ மகரிஷி அமைதியா சொல்றாங்க. இப்போ அசைவ உண்ணுகின்ற பழக்கம் இருக்கிறதுனால, ஆன்மீக துறையில முன்னேற நினைக்கிறவங்க இங்க வராமலேயே தியானத்தோட பயனை பெற வாய்ப்பில்லாமையே இருந்துவிடக்கூடும். இதை விட மற்றொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தியான பயிற்சி செய்ய செய்ய சாத்வீக உணவு முறை தானாக வந்துவிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அமெரிக்க நாட்டுல இந்த மாற்றத்தை சுவாமிஜி அடிக்கடி பார்த்திருக்காங்க. அப்ப முதல் முறை தீட்சை கொடுத்துட்டு இந்தியா வந்துட்டாங்க. 2வது முறை அந்த மக்களை சந்திக்க போகும்போது, அப்போ அந்த மக்கள் மகரிஷிட்ட சொல்லியிருக்காங்க, சுவாமிஜி இப்போதெல்லாம் எங்களுக்கு அந்த சிவப்பு புலால், ரெட் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோழி, ஆடு இவற்றை உண்பதுல எங்களுக்கு நாட்டம் இருப்பதில்ல. இப்ப நாங்க அந்த ஒயிட் மீட், இந்த வெள்ளை புலால் அப்படிம்பாங்க, மீன் இது மட்டும் தான் நாங்க சேர்த்துக் கொள்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் 3வது முறையாக சுவாமிஜி அமெரிக்கா போயிருக்கும்போது, அந்த அன்பர்கள் மீண்டும் என்ன சொன்னாங்கன்னா, தியானம் செய்ய செய்ய எங்களுக்கு இப்போ வெள்ளை புலாலும் வேண்டாம் என்றாகிவிட்டது. இப்போ நாங்க முழுவதுமாகவே தாவர உணவு தான் அப்படின்னு சொன்னாங்களாம். சாப்பிடுறோம்னு சொன்னாங்களாம். அப்போ இப்படி இருக்க நிபந்தனை அப்படின்னு ஒண்ணு போடுவானேன், தானாக கனியும் கனியை தடி கொண்டு தாக்குவானேன் அப்படின்னு மகர்ஷி அன்பர்கள் கிட்ட சொன்னாங்களாம். இதே மாதிரிதான் ஒரு அன்பர் எங்க மன்றத்துல அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அசைவ உணவு உண்ணக்கூடியவங்க தான். அப்போ நல்ல பயிற்சி செய்து கொண்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அசைவ உணவு சாப்பிட்டு கொண்டு போது அவங்க கைகளையே அவங்க கடிக்கிற மாதிரி அகக்காட்சியாக ஒரு உணர்வு தெரிஞ்சுதான். அன்றிலிருந்து அசைவம் சாப்பிடுவதை நிறுத்திட்டாங்க. அப்போ பயிற்சி மனவளக்கலை பயிற்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு மகத்தான அனுபவத்தை கொடுக்குது. தானாகவே அவங்க அந்த பழக்கத்துல இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாங்கன்னு ஒரு அனுபவத்தை சொன்னாங்க அந்த அன்பர். அடுத்த ஒரு கேள்வி. இப்ப காய்கறிகளை பறிச்சுட்டா தாவரத்துக்கு துன்பம் தரும் செயலாகாதா அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டாராம். இப்ப தாவரத்திற்கும் உயிர் இருக்குது. இதற்கு நம்ம நிச்சயம் விளக்கம் பெறணும். மகரிஷி சொல்றாங்க, இன்ப துன்ப உணர்ச்சிகள் உயிரினத்திற்கு எப்படி உண்டாகுது? இங்க ஆழ்ந்த சிந்தனைக்கு போகும்போதுதான் மனிதன் புலன் உணர்வுகளை எல்லாம் தாண்டி விஞ்ஞான உண்மைக்கு போறான். இன்பம் அல்லது துன்பம் எப்படி உண்டாகுது அப்படிங்கிற உண்மையை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா, உடம்புல உள்ள ஜீவகாந்த சக்தி தடைபடும் போது, அதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது அந்த இடத்துல வலி உண்டாகுது என்பதை தெரிந்து கொள்றோம். அதே போல ஒரு செடி வளர்ந்து கொண்டு வருது, அதை கிள்றோம், அறுக்கிறோம். அதனால அந்த செடிக்கு துன்பம் உண்டாகும் தான். ஆனா தாவரமானது பூமியில தானே அதோட வேரை வைத்து கொண்டிருக்கு. அப்ப அதன் ஜீவகாந்த சக்தியோட பெருமை என்ன அப்படின்னா, செடி அந்த கிள்ளும் போது அந்த துன்ப உணர்ச்சி என்பது ஒரு எல்லை கட்டிய இடத்திலேயே தேங்கி நிற்காது. அது சமப்பட்டு விடும். அந்த வேர் வழியாக இப்போ டாப்ல அந்த மேல் பக்கம் இலையை நம்ம கிள்றோம்னா அது வேர் வழியாகவே அதோட உணர்ச்சியானது சமப்பட்டு விடுது, எர்த்தாயிடும். அப்போ அவ்வப்போதே அது எழும்போதே சமமாகி விடுறதுனால அந்த ஓரறிவினமான தாவரங்களுக்கு துன்பம் என்பதே இல்லை. மேலும் இன்பம் துன்பம் அப்படிங்கிற உணர்வுகள் எல்லாம் ஜீவன்களுக்கே இயற்கையானவை.
ஜீவகாந்த சக்தி உடம்புல ஓடுது. அது தடைபடும் போது, திசை மாற்றம் அடையும் போது ஏற்படுகின்ற அந்த மின் குறுக்கு, அந்த ஷார்ட் சர்க்யூட் ஜீவனால் துன்பமாக உணரப்படுது. அப்ப தாவரங்களுக்கு வேர் தரையில இருக்கிறதுனால, அந்த மின் குறுக்கு உடம்புல எந்த இடத்துல ஏற்பட்டாலும், அது பூமியின் மூலம் அப்பப்ப சமன் செய்யப்படுது. அதனால ஓரறிவு உயிரினமான தாவரங்களை மனிதன் உணவாக கொள்ளலாம். அப்ப இந்த மேல் நோக்கிய வாழ்க்கை இருக்கும்னு சொல்றாங்க, அந்த தாவர இனங்களை உண்ணும்போது. மனிதன் அறிவு உயர்வதற்கு எந்த மாதிரி உணவு சாப்பிடணும் என்பது அடுத்த கேள்வி. அப்ப அறிவு மேல் நோக்கி வரக்கூடிய வேகமுடைய மனுஷன் அதற்கு ஒத்ததாக உதவக்கூடிய உணவைத்தான் சாப்பிடணும். எல்லா விலங்குகளும் உணவுக்காக கீழ் நோக்கி தான் இருக்குது. அதோட தன்மையை பார்த்தா முதுகெலும்பு அந்த தரைக்கு இணையா அந்த பேரலா இருக்கும். எப்போதுமே மிருகத்தோட வாழ்க்கை கீழ் நோக்கிய வாழ்க்கை தான். செடி, மரம் இவைதான் எப்போதுமே மேல் நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கும். அதனால உணவுக்காக மரம், செடிகள்ல இருந்து வேர், இலை, பூ, காய், கனி இவற்றை பயன்படுத்துவது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் கூட நல்ல முறையில வளரக்கூடிய ஒரு பழத்தை அந்த காயிலே பறித்து விடுவது போன்ற பழக்கங்களை எல்லாம் தவிர்த்துட்டு பொறுப்பா பயனுள்ள முறையில பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான முறையையும் நம்ம நாட்டுல வச்சிருக்கிறோம். இப்ப இந்த கீழ்நோக்கிய உணவுப் பொருட்கள் சில தாவர இனத்திலும் இருக்கு. அதனாலதான் அந்த கிழங்குகள், வெள்ளை பூண்டு, வெங்காயம் இவற்றையெல்லாம் அந்த சாத்வீக நெறி மேற்கொண்டவங்க, இந்த விரதம் இருக்கிறவங்க, ஆன்மீக துறையில உள்ளவங்க, இவங்க எல்லாம் விலக்கிவிடும் பழக்கம் அன்றையில இருந்து இன்னைக்கு வரையும் இருக்குது. இப்போ இந்த உணவுக்காக உயிர் கொள்ளாத நோன்பை கடைபிடிக்கணும் அப்படின்னு சுவாமிஜி ரொம்ப சின்ன வயசுல இருந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்துல எல்லாம் கிராமங்கள்ல உற்சவங்கள் கோயில்கள்ல நடக்கும். அப்போ மகாபலிபுரம், திருப்போரூர் இங்கெல்லாம் பெற்றோருடன் சுவாமிஜி சுத்தி பார்க்க அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. சின்ன வயசுல மாமிசம் உணவு பழக்கம் அவங்க குடும்பத்துல இருந்தது. அது விருப்பமே இல்லாம தான் மகரிஷி சாப்பிட்டிருக்காங்க. இப்ப இந்த கோயில்ல விழாக்கள்ல அப்படியே சுற்றி விளையாடி கொண்டு வரும்போது ஒரு புத்தக கடையை பார்த்தாங்க. அதுல அந்த என்ன புத்தகம்னா புலால் உணவின் கேடுகள் அப்படின்னு இருந்தது. அதை வாங்கி படிச்சாங்க. அதுல ஒரு கவி அவங்கள கவர்ந்தது. அம்மாவென அலற ஆறுயிரை கொண்டருந்தி இம்மானிடரெல்லாம் இன்புற்றிருக்கின்றார். அம்மாவெனும் ஓசை கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமெனில் புசித்தவர்க்கென் சொல்லுவதே அப்படிங்கிற கவி. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு மாபெரும் தவசி ஒரு ஆடு அல்லது மாடு தன்னை பிறர் கொல்லும் போது வெளியிடும் அம்மா எனும் ஓசையை கேட்டுவிட்டால் அதை அந்த கொடும் துன்பத்திலிருந்து விடுவிக்காம அந்த இடத்தை விட்டு அகன்று போனால் அந்த தவசிக்கு பொய்மா நரகம் கிட்டும். அப்படியாயின் அந்த கொலை செயல் மூலம் கிடைத்த புலாலை, அந்த மாமிசத்தை உண்டவர்கள் எத்தகைய பாவத்திற்கு உள்ளாவார்கள் என்பதுதான் இதனோட கருத்து. இத படிச்சாங்க மகர்ஷி. அப்போ அவங்க சிந்தனை விரைவா ஓடிச்சு. தெய்வ நினைவு எழுந்தது. அவர் அதுவரையில தெரியாம மாமிச உணவு உண்டு ஏற்றுக்கொண்ட அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி வேண்டுனாங்களாம். கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்களாம். இப்ப மாமிசம் தவிர்த்த உணவில் நிலைத்து விட்டாராம். இப்ப எல்லா உயிர்களும் அந்த இறையாற்றலோட பொறுப்புணர்ந்த அறிவோடுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப மனுஷன் தன்னோட உணவுக்காக எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது. உணவுக்காக பிற உயிரை கொல்வதில்லை என்னும் மன உறுதி ஐந்தொழுக்க பண்பாட்டுல சுவாமிஜி 3வது ஒழுக்கமாக வச்சிருக்காங்க. தவிர்க்க முடியாதபடி தன்னை அழிக்க வரும் உயிர்களோடு போராடுவதும் வெற்றி கொள்வதும் தற்காப்பு எனும் இறை நீதியின் கீழ் ஒப்புக்கொள்ளக்கூடியதுதான். இப்ப மனுஷனை தவிர மற்ற உயிரினங்கள் தங்களுக்கு வேண்டிய உணவை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறமை இல்லாததுனாலதான் அவையெல்லாம் மற்ற உயிரை கொன்று உடலை உண்டு வாழுது. அப்ப இதை குற்றம் என்று கூற முடியாது. அப்போ இந்த இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அழகுபடுத்தி பயன்படுத்தி வாழக்கூடிய 6வது அறிவுத்திறனே மனுஷனுடைய சிறப்பாக அமைந்திருக்கிறதுனால வித்திட்டு தானே உணவு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெற்ற பிறகு இன்னொரு உயிரை உணவாக கொள்ள வேண்டிய பழக்கம் தேவையில்லை. அப்போ மனிதன் பிற உயிரை உணவுக்காக கொல்வது நீதியாகாது. உணவுக்காக உயிர்களை செய்வதை தவிர்க்க வேணும். மனுஷன் மாமிசம் இல்லாமலேயே வாழ முடியும். இப்போ வாகன வசதிகள் எல்லாம் இன்னைக்கு வளர்ந்து விட்டுருச்சு. அப்போ காய்கறிகள் விளையாத மூலம் வெகு தொலைவில் இருந்தும் காய்கறி பெற முடியும். அந்த காலத்துல வாகன வசதி இல்லாதனால காய்கறிகள் வெளிநாடுகள் எல்லாம் எல்லா நாடுகளுக்கும் அனுப்ப முடியல. ஆனா இன்னைக்கு வாகன வசதிகள் இருந்துருச்சு. அதனால
புலாலை நீக்கி உண்ணலும், அளவு முறையோடு உண்ணலும் அருளாளர்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு ஒழுக்கம்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த மாமிசமானது பிற உயிரினங்களை துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி பெறப்படுவதுதான். அப்ப அது நம் உடல் அணுக்கள்ல கலந்தா நம்ம எண்ணத்திலும் வன்முறை வளர வழிகோலாதா? இப்ப இந்த உலக சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா, அசைவம் உண்ணுகின்ற சமுதாயங்கள்ல தான் குற்றங்கள், போர்கள் இவையெல்லாம் அதிகமாக நிகழ்கின்றன அப்படிங்கிறது தெரிய வரும். தாவர ஆகாரத்தை சாப்பிட பழகுவதாலும் உடலுக்கு வலிவு ஏற்படும். சுலபமாக உடலுடன் கலந்து சத்தாக மாறிடும். இப்ப மாமிசம் ஆகாரம் பழகிக் கொள்வதால குடல் வலிவும் ஜீரண பலமும் குறைஞ்சு உள்ளுறுப்புகள் சோம்பல் நிலையை அடையும். அப்போ அசைவம் உண்ணுகின்ற அன்பர்கள் இந்த விளக்கத்தை எல்லாம் கேட்டு உடனடியாக ஒரே தாவல்ல ஒரே பாய்ச்சல்ல தாவர உணவுக்கு வந்துவிட தேவையில்லைன்னு சொல்றாங்க. உடனே அழியுடன் மாறிவிட வேண்டும் என்பது இல்ல. அப்படி முயன்றால் ரத்தத்தில் ரசாயன மாறுபாடு ஏற்பட்டு நரம்புகளுக்கு பலவீனம் உண்டாகி சிலருக்கு பலவிதமான வியாதிகளும் ஏற்படலாம். அப்ப மாற்ற விரும்பினா படிப்படியாகவே அந்த மாறுதல்களை நம்ம கொள்ளணும். இன்னைக்கு வரைக்கும் எந்த மாதிரியான உணவு உட்கொண்டோமோ அந்த உணவில் உள்ள சத்துக்கு தகுந்த மாதிரி, ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த வளர்ச்சியினால செல்களோட இயக்கம், அந்த செல்களோட தூண்டுதல் மற்றொரு பொருளோடு நாம தொடர்பு கொள்ளும் போது செல்கள் மூலமாக அந்த இயங்கக்கூடிய சக்தி எல்லாம் உணவுல இருந்து வந்திருக்கு. அப்போ உணவு மாற்றத்தை நம்ம உடம்புல இருக்கிற அந்த செல்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளாது. அப்போ உணவு மாற்றம் செய்யணும்னு நினைச்சோம்னா உடலும் மனமும் ஒத்துக்கொள்ற வகையில அசைவ உணவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு தாவர உணவு வகைகளை அதிகப்படுத்தி 2-3 மாதங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு சாத்வீக உணவு முறையினை பழக்கமாக்கி கொள்ளலாம். இப்ப இந்த குழந்தை முதல் தாவர உணவு கொள்ளும் பழக்கம் ஏற்படுத்தி கொண்டால் கஷ்டமே இல்லை. இப்போ உயிர்கள் தம்மை முயற்சியினால் பலவாக்கி அவற்றின் ஊனை உணவாக்கும் முறை படிப்படியாக ஒழித்து உயிர்களிடம் அன்பு கொள்வோம். நம் குழந்தைகளுக்கு உணவு முறையை திருத்தி உயர்ந்த வாழ்வு காண்போம்னு சொல்றாங்க. அப்போ மாமிசம் உண்டா அந்த மிருகங்களோட செயல்பதிவு தான் உண்டாகும். அதனால அதை படிப்படியாக மாற்றி நம்ம தாவர உணவை எடுத்துக்கொள்ளணும். இப்ப மகிழ்ச்சியோட உணவு திட்டத்தை கடைபிடித்தோம்னா நம்மளுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் கூட தேவைப்படாது. காலையில புஞ்சை தானிய கஞ்சி, தேங்காய் துவையல் ஏதாவது வைத்துக்கொண்டு நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு நல்ல ஜீவகாந்த சக்தி பெருகும், சோம்பல் இருக்காது, சுறுசுறுப்பாக இருக்க முடியும். செய்யறது ரொம்ப சுலபம். அதே மாதிரி மதியம் என்ன சொல்றாங்க, நஞ்சை புஞ்சை தானியத்தில் உண்டான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அரிசி சாதம், பருப்பு, நெய், காய்கறிகள், கீரைகள் இவற்றையெல்லாம் மதிய உணவு எடுத்துக்கொள்ளணும். அப்ப இரவுல நம்ம 7 மணிக்குள்ள குறிப்பா எவ்வளவு முடியுதோ கோதுமை மா கொண்டு தயாரித்த உணவை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அதுக்கு தொட்டுக்கொள்ள காய்கறிகளை எடுத்துக்கொள்ளணும். அப்போ சப்பாத்தி இந்த மாதிரி உணவை எடுத்துக்கொள்ளும் போது அது மிச்சமானா கூட கெட்டு போகாது. ஏன்னா மறுநாள் காலையில கூட அந்த சப்பாத்தி நல்லா இருக்கும். அப்ப மீதியானால் கெட்டு போகாத உணவுடன் கூடிய அந்த காய்கறிகளையும் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது காலையில எழுந்திருக்கும் போதே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைச்சா கூட நம்மளால எழுந்திருக்க முடியும். அந்த வகையில மகிழ்ச்சி அவங்க எல்லா நாட்டு மக்களுக்கும் ஏற்ற வகையில தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில இந்த உணவு திட்டத்தை கொடுத்திருக்காங்க. இதை நாம பயிற்சி செஞ்சு பார்க்கும்போது நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுகின்றது. பேராசிரியர் ஒருத்தர் அவரு 25 ஆண்டுகளாக அவரும் அவர் குடும்பத்தினர் அனைவருமே மகிழ்ச்சியோட உணவு திட்டத்தை கடைபிடிக்கிறோம்னு ஒரு சொற்பொழிவுல சொன்னாங்க. அது கடைபிடித்த பிறகு எங்களுக்கு நோய் என்பதே இல்லை, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் 25 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவ பகிர்வும் நமக்கு இருக்கு. அதனால நாம முடிந்தவரை படிப்படியாக நாம சீர்திருத்தம் செய்து உணவில ஒரு ஒழுங்கும் இருந்தா நம்ம இன்பமாக வாழலாம். நோயை உண்டு பண்ணுகின்ற உணவை தவிர்த்து ஆரோக்கியமான உணவை நாம உண்ண வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.